இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கம்பக்கூழ் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. கம்பக்கூழ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் கம்பை எடுத்துகிட்டு 3 தடவை கழுவினேங்க. கழுவிட்டு லேசாக துணியில் உணர்த்தினேன். இப்போ அந்த கம்பை எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஈரம் இருக்குது பாருங்கள். ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. அந்த ஈரப்பதத்தோடைய ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸ் பொடியை அரைச்சிடாமல் இந்த 1-2 குருணை மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும். நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிடாதீங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் நம்ம அளந்தும் பாருங்கள் கம்பு. அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இதை அப்படியே கொட்டி கூட கிளறலாம். புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், கட்டியாக ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பு கூழ் பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம எந்த கப்பில் கம்பு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்லேயே தண்ணியும் எடுத்துக்கணும். இது மெஷர்மெண்ட் கப்புங்க. இதில் 1 கப் கம்பு எடுத்திருந்தேன். இதே கப்பில் 6 கப் தண்ணி எடுத்துக்கலாம். கம்பம் களி பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்கு தான் கொஞ்சம் கரெக்டாக தண்ணி வைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா உருண்டையாக உருட்டி தண்ணியில் போட்டு வைப்பாங்க. இது கூழ் தான் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. 6 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கூழுக்கு தேவையான உப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கம்பை, அதை மெதுவாக அந்த தண்ணியில் கொட்டிட்டு மெதுவாக கிளறி கொடுக்கணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் விஸ்கு வச்சு கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மத்தோட பின்பகுதி இருக்குது பாருங்கள், நீட்டமாக குச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த பகுதியை வச்சு கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே கிளறிக்கிட்டே இருக்கும் போதே 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இவ்வளோ திக்னஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. குறைஞ்சது 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். நம்ம தண்ணி அதிகமாக வச்சுருக்கிறதுனால கீழே அடி பிடிக்காது. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற விடணுங்க. நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். மேலே நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அது மேல் பகுதியில் 1 இன்ச்சு அளவுக்கு மேலே இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. இனிமேல் காலையில் பார்க்கலாங்க. ஒரு 8 மணி நேரமாவது இது புளிக்கணும். அதுக்காக இதை மூடி போட்டு வச்சிடலாம். கம்பம் கூழ் பண்ணுறப்ப நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்தேங்க. 12 மணிக்கு நல்லா ஆறிடுச்சு. 12 மணிக்கு தான் தண்ணி ஊற்றி வச்சேன். காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப நல்லா புளிச்சிருந்ததுங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எப்படி கம்பம் கூழ் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இப்போ இதுலேருந்து நான் 3 கரண்டி எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட மோர் அல்லது தயிர் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தயிர் தான் சேர்த்துக்க போகிறேன். அதனால் அதில் இருக்க தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியிலே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தயிரில் 1 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம கூழுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கம்பம் கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதை குடிக்கும் போது நல்லா பெரிய சொம்பு வச்சு அதில் ஊற்றி குடித்தாதாங்க குடித்த மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் சொம்பில் ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள், இதை பார்க்கும் போதே குடிக்கணும் போல் ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்க டைமுங்க. இப்போ இந்த மாதிரி கம்பம் கூழ்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதுக்கு வெங்காயம், மோர் மிளகாய், மாங்காய், ஊறுகாய், இந்த மாதிரி வடகம் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் கம்பங்கூழ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மீதி இருந்த கம்பையும் நல்லா தயிர் ஊற்றி உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.